சிறப்பாக இந்த துதியாரனை கீதாரனை நடத்த இருக்கின்ற தலைமை நடத்துகிற அன்பு ஐயாவை கொயரின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இருவரும் கூப்பி வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். முதல் பாடல் சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகனாய். எல்லோரும் பாட்டுத்தாள் கொடுக்கல, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பாட்டு ஓட்டிட்டு ஜம்முன்னு பாடலாம். சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகனாய் பிறந்தார் இயேசு. கூடுமானால் கரங்களை தட்டி, கூடுமானால் கரங்களை தட்டி. சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகன் பிறந்தார் இயேசு, பிறந்தார் இயேசு. சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகன் பிறந்தார் இயேசு, பிறந்தார் இயேசு. சொந்த மகிமையை இழந்தவராய் நிந்தை சுமக்க புவி வந்ததினார். சொந்த மகிமையை இழந்ததினார் நிந்தை சுமக்க புவி வந்ததினார். கந்தை துணியையும் அணிந்தவராய் தாழ்மை ஏழ்மையின் தீரு தியாகியானார். சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகன் பிறந்தார் இயேசு, பிறந்தார் இயேசு. இதயத்தில் இயேசு பிறந்திடவே இதயம் திறந்து படைத்திடுவோம். இதயத்தில் இயேசு இதயம் திறந்து படைத்திடுவோம். உதய சூரியன் உன்னில் உதித்திடுவார். உன் பாவதோஷம் நீங்கி துதித்திடுவார். சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகனாய் பிறந்தார் இயேசு, பிறந்தார் இயேசு. தன்னை பலியாக தந்த ஒளி தம்மை பணி ஒரு வீசும் ஒளி. தன்னை பலியாக தந்த ஒளி தம்மை பணி ஒரு ஏசென்னுமாய் வந்த ஒளி ஈலோகத்தின் பாவத்தை போக்கும் ஒளி. சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகன் பிறந்தார் இயேசு, பிறந்தார் இயேசு. சத்திரத்தின் முன்னணியில் சுத்த திருமகன் பிறந்தார் இயேசு, பிறந்தார் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்திரத்தின் முன்னணியிலே பிறந்த இயேசுவை போற்றி பாடின பாடல் குழுவினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக திருமதி ஞானம் குழுவினர் அவர்கள் பாடல்களை பாடுவார்கள். திருமதி ஞானம் குழுவினர் அவர்கள். குரல் கேட்டு என் ஆண்டவர் என்ன உணர்ந்தேன்.
அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அருகின் தயங்கிய நடை பயின்றே அருகினில் தயங்கிய நடை பயின்றே பின்னை வாயன மண் சென்றார் பின்னை வாயன மண் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அறிவில் குறைந்தவள் நான் என்று அதை தெரிந்து அழைத்தது ஏனென்றே அறிவில் குறைந்தவள் நான் என்று அதை தெரிந்து அழைத்தது ஏனென்றே அறிந்தவர் செயற்கினை அகற்றிடவே அறிந்தவர் செயற்கினை அகற்றிடவே பின்னை வாயன மண் சென்றார் பின்னை வாயன மண் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே குறைகள் நிறைந்தவன் நான் என்று அதை தெரிந்து அழைத்தது ஏனென்றே குறைகள் நிறைந்தவன் நான் என்று அதை தெரிந்து அழைத்தது ஏனென்றே கருவில் இருந்தன்னை தெரிந்தவர் நான் கருவில் இருந்தன்னை தெரிந்தவர் நான் பின்னை வாயன மண் சென்றார் பின்னை வாயன மண் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே வலிமை குறைந்தவன் நான் என்று அதை தெரிந்து அழைத்தது ஏனென்றே வலிமை குறைந்தவன் நான் என்று அதை தெரிந்து அழைத்தது ஏனென்றே வலியவன் கொடுக்கினை வதைத்திடவே வலியவன் கொடுக்கினை வதைத்திடவே பின்னை வாயன மண் சென்றார் பின்னை வாயன மண் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அருகினில் தயங்கிய நடை பயின்றே அருகினில் தயங்கிய நடை பயின்றே பின்னை வாயன மண் சென்றார் பின்னை வாயன மண் சென்றார் அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே நேர்த்தியாக பாடல்களை பாடின ஞானம் குழுவினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து முதலாவது திருமறை பகுதி வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற்பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் என்பது முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது வாலிப பெண்கள் அவர்கள் பாடல்களை படிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து வசந்தி குழுவினர் அவர்கள் தயாராக இருக்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். அதிமங்களகாரணனே, துதி தங்கிய பூரணனே, நலவாழ்வின் தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மைய தாரணனே. அதிமங்களகாரணனே, மதிமங்கின எங்களுக்கும் தீதி சிங்கின தங்களுக்கும் உனி மாட்சியும் திவ்ய காட்சியும் கொண்டிட மையாய் தூங்கவனே. மதிமங்கின எங்களுக்கும் திதி சிங்கின தங்களுக்கும் உனி மாட்சியும் திவ்ய காட்சியும் தோன்றிட வையாய் தூங்கவனே. அதிமங்களகாரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மைய தாரணனே. அதிமங்களகாரணனே, முடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத விடதையும் என்ன மாட்டினையே பிறந்தாட்டிடையே தோல வந்தனையோ தரையில். முடி மன்னர்கள் மேடையையும் மிகு உன்னத விடதையும் என்ன மாட்டிடையே பிறந்தாட்டிடையே தோல வந்தனையோ தரையில். அதிமங்களகாரணனே, துதி தங்கிய பூரணனே, நரர் வாழவின் தூரந்தோர் ஏழையாய் பிறந்த வன்மைய தாரணனே. அதிமங்களகாரணனே. செல்வோம் நாம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குடிலாடி தேவபாலனை பணிந்திடவாரி, அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்லுவோம். அன்னை மரியின் மடி மேலே மண் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, வேந்தோதர்கள் பாடல்கள் பாட வேதாகமம்
வாசிக்கும்படியாக தெரிந்துள்ளப்பட்ட இரண்டாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள கர்த்தருடைய வார்த்தைகள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள கர்த்தருடைய வார்த்தைகள். ஆகிலும் அவன் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயமாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழுகிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கு நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. செங்கல் கட்டு இடிந்து போயிற்று, பொழிந்த கல்லாலே திரும்ப கட்டுவோம். காட்டு அத்தி மரங்கள் வெட்டி போடப்பட்டது, அவைகளுக்கு பதிலாக கேதுரு மரங்களை வைப்போம் என்று அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமிரும் சமாரியாவின் குடிகளுமாகிய எல்லா ஜனத்துக்கும் அது தெரிய வரும். ஆதலால் கர்த்தர் ரேத்சீனுடைய சத்துருக்களை அவர்கள் மேல் உயர்த்தி அவர்களுடைய மற்ற சத்துருக்களை அவர்களோடு கூட்டி கலப்பார். முற்புறத்தில் சீரியரும் பிற்புறத்தில் பெலிஸ்தரும் வந்து இஸ்ரவேலை திறந்த வாயால் பட்சிப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஜனங்கள் தங்களை அடிக்கிறவர்களிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாலையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். இந்த ஜனத்தை நடத்துகிறவர்கள் எத்தருமாய் அவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் நாசமடைகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் அவர்கள் வாலிபர் மேல் பிரியமாயிருப்பதில்லை. அவர்களில் இருக்கிற திக்கற்ற பிள்ளைகள் மேலும் விதவைகள் மேலும் இறங்குவதும் இல்லை. அவர்கள் அனைவரும் மாயக்காரரும் பொல்லாதைகளுமார் இருக்கிறார்கள். எல்லா வாயும் ஆகாமியம் பேசும். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஆகாமியமானது அக்கினியைப் போல எரிகிறது. அது முட்செடியையும் நெரிஞ்சிலையும் பட்சிக்கும். அது நெருங்கிய காட்டை கொளுத்தும், புகை திரண்டு எழுப்பும் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கம் முன்பாக வந்து பாடல் பாடுவார். அவர்களைத் தொடர்ந்து திரு ஆபேல் பென்யமின் குடும்பத்தினர் ஆயத்தமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார். இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். மேய்ப்பர்கள் ராவிலே
தொடர்ந்து திரு ஆபேல் பென்யமின் குடும்பத்தினர் பாடல் பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து மூன்றாவது வேத பாடம். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே. மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை. மாளிகை மஞ்சமில்லை, பொன்னும் பொருளும் இல்லை. செல்வம் வெறுத்த செல்வமே, அவர் உலகில் வந்த தெய்வமே. செல்வம் வெறுத்த செல்வமே, இவர் உலகில் வந்த தெய்வமே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. நள்ளிராவினில் மாட்டு தொழுவமதில் சின்ன இயேசு பாலகன் பூமியில் பிறந்தாரே. தொடர்ந்து மூன்றாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம். அதனைத் தொடர்ந்து கிறிஸ்டி ஆரிக் தனிப்பாடல் ஆயத்தமாக இருக்கும். வாசிக்க வேண்டிய மூன்றாம் வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்தபொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாதகர் எல்லாரையும் கூடிவர செய்து, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார், அது என்னென்றால்
யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சத்தமடைந்தார்கள், சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் என்பது. வாசிக்க வேண்டிய 3ஆம் வேத பகுதி வாசித்தாயிற்று. இப்பொழுது கிறிஸ்டி ஆர்க் அவர்கள் தனிப்பாடல் அவர்கள் படிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து தானியல் செப்பக்குழுவினர் அவர்கள் தயாராக இருக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே பெயர் என் கருவை கண்டீரையா, உன் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதிய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதிய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் என் கருவை கண்டீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தர்சைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தர்சைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதிய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்கள் போதிய வாழ்க்கை முழுவதும் பேரு ஆசையே இல்லை.